மக்களை இன்றைக்கி நம்ம டியூட்டி எங்கேன்னு பார்த்தோம்னா மங்களம்ன்றது பல்லடம் பக்கத்தில். இப்போ தான் கஸ்டமரை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு கரெக்டாக நேராக ஒட்டஞ்சத்துக்கு முன்னாடி ஹரிபவன் ஹோட்டல். இங்கே எப்போயுமே சாப்பாடு, டீ, காஃபி, ரெஸ்ட் ரூம் எல்லாமே நீட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிப்போம்ட்டு காஃபி குடிச்சு நம்ம டப்பரா சைடில் நல்லா சுட ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம்னு சொல்லிட்டாங்க. சின்னதாக ஒரு வாக்கிங் போட்டு நம்ம செல்லுக்குட்டி பக்கத்தில் வந்துட்டு அப்படியே ஓகே எல்லோரும் கிளம்புவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே அங்கேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு நம்ம தாராபுரம் பைபாஸ் வந்துட்டோம். தாராபுரம் என்ட்ரன்ஸு நேரம் இங்கேருந்து இன்னும் ஒரு 2 hour ஆகும் கஸ்டமர் வீட்டுக்கு. அப்படியே கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பொண்ணு மாப்பிள்ளையும் விருந்துக்கு வந்தவங்க ரிட்டன் மாப்பிள்ளை வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்திருக்கோம். அடுத்து அப்படியே சாப்பிடுன்னு சொன்னாங்க. சாப்பிடும்போது கூப்பிடுன்னு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சின்ன ஒரு டீ பிரேக் அடிச்சுட்டு ஓகேன்ட்டு பார்த்தா ஒரு மரம் டீ குடிச்சிட்டு அப்படியே நடந்து போய் பார்த்தா ஒரு மரம் பார்த்தேன். ரொம்ப நாள் ஆச்சு அந்த மரம் பார்த்தா. நெல்லிக்காய் மரம் நல்லா இருந்துச்சு, அழகாக கொத்தாக இருந்துச்சு. அப்படின்னா நெல்லிக்காய் கரெக்டாக பறித்து சாப்பிட போகிற கஸ்டமர் கூப்பிட்டாங்க, கிளம்புவோம்ப்பா அப்படின்ட்டாங்க. ஜாலியாக கிளம்பி கஸ்டமர் வீட்டிலேருந்து வெளியே வந்து நிற்கிற ரயில்வே கேட்டு போட்டாங்க. ஆஹா ஜாலியான்ட்டு அப்புறம் அப்படியே நம்ம பல்லடம் ரீச் ஆகிட்டோம். இப்போ தான் பார்த்தா நல்ல டிராஃபிக் மக்களே. இன்றைக்கி மண்டே வேறு, கரெக்டாக ஈவினிங் டைம் வேறையா, நல்ல டிராஃபிக்கு. ஸோ பல்லடம் எப்படா தாண்டுவோம் அப்படியே ஊட்டிக்கிட்டே போயிட்டு பல்லடம் டவுன் கிராஸ் ஆகிட்டு நம்ம தாராபுரம் பைபாஸ் ஏறிட்டோம். பல்லடம் தாண்டி ஒரு சின்ன ஒரு டீ பிரேக்கு. அப்படியே டீ சாப்பிட்டுட்டு அப்படியே மதுரை கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.